கோரிங் மாமா நெறைய விதமா நம்ம சமைக்கலாம் கைஸ். ஆனா இந்த மாதிரி நீங்க சமைச்சு பாருங்க. இதோட டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். முதல்ல என்ன பண்ணுங்க, முட்டை தேவையான அளவு, அப்புறம் ஃபிஷ் பால், ஃபிஷ் கேக் எதா இருந்தாலும் தனியா பொரிச்சு வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில 5 பல்லு இல்ல 6 பல்லு பூண்டு தோலோட 1 பாதியமா இடிச்சு எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெயில போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கைஸ். அதுக்கப்புறம் நான் 2 பேக்கெட் மீ போட்டிருக்கேன். ஸோ நம்ம பிளாண்ட் இருக்கோம்ல, அந்த நிறைய வரும்ல, அது வரைக்கும் அந்த மிளகா சாந்து நான் அதில் ஊற்றிட்டேன். ஸோ இந்த மிளகா சாந்து விட்டுட்டு நீங்கள் நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த சமயத்தில் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் உப்பு தாராளமாக சேர்த்துக்கலாம். கோழி சேர்க்குறதா சேர்த்துக்கலாம் கைஸ். இல்லை என்னோட ரெசிபி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறதா நான் எப்படி சொல்கிறேனோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் கோழி எலும்பு இறச்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ தாய் சைடில் 2 தாய் எடுத்து நல்லா குட்டி குட்டி வெட்டி அதையும் நான் அதில் விட்டு தண்ணி நான் ஊத்திட்டு அது நல்லா வேகுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு கோழி வெந்துகிட்டே இருக்கட்டும். குயிக்கா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சமைச்சுட்டே இருக்கிறப்ப யாராவது உங்கள்கிட்ட நொயின்ட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க, இல்ல தேவையில்லாத ஒப்பீனியன் கொடுத்துட்டே இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க பாருங்க. கோழி நல்லா வெந்திருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, தனியா வச்சிருந்த ஃபிஷ் பால் சரி இல்ல ஃபிஷ் கேக், அப்புறம் முட்டை பொரிச்சு தனியா வச்சுன்னா அதெல்லாம் இதுக்குள்ள சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு கிச்சப் மனீஸ், கிச்சப் பக்கட், சாஸ் தீராம், இதெல்லாம் ஒரு சாஸ் தீராம் மட்டும் ஒரு 2 கரண்டி டு 2.5 கரண்டி போடுங்க. மற்ற கிச்சப் மனீஸ், கிச்சப் பக்கட் உங்க அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை போட்டு அந்த கலர் வர வரைக்கும் நீங்க போட்டுக்கோங்க. ஸோ நீங்க அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு மீ நல்லா அலசிக்கோங்க, அந்த சுண்ணாம்பு வடை போற வரைக்கும். ஸோ நீங்க அப்ப மீ எடுத்து இதுல போட்டுருங்க. போட்டு ஸ்லோ ஃபயர்ல வச்சு பொறுமையா கிண்டுங்க கைஸ். யாரு மேல கடுப்பை இதுல காமிச்சிடாதீங்க, தீ பிடிச்சிரும். ஸோ மெதுவா ஸ்லோவா இது பண்ணுங்க. இந்த சமயத்துல நீங்க உப்பு அதெல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சஸ்திராம்ல போடுறதுனால, தண்ணி கிச்சாப்ல போடுறதுனால உப்பு வரும். ஸோ நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. உப்பு பத்தல நீங்க உப்பு தம்பா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கடுகுக்கீரை நீங்க போடுறதா போடலாம், இல்ல தவுகீரை சேர்க்கிறதா சேர்க்கலாம் கைஸ். அவ்வளவுதான். இது செம்ம சிம்பிள். யாரு வேணும்னாலும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.